மெட்ராஸ் நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் நேரடியாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த மே 29, 2026 ஒரு உத்தரவிட்டாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த ஜூலை 7, 2026 தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தினுடைய அடிஷனல் சீஃப் எலக்டோரல் ஆபீசர் மெட்ராஸ் நீதிமன்றத்தில் இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் குறித்தான மிக 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 முக்கியமான இந்த வழக்குல தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அபிடேவிட்டை படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தேர்தல் ஆணையம் கோர்ட்ல சப்மிட் பண்ண இந்த அபிடேவிட்ல கடைசி பேராகிராஃப்ல 5/2/2024 அன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருக்காங்க. அந்த சர்க்குலர் தான் விஜயினுடைய தேர்தல் வெற்றியவே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்க போகுது. 2026 தேர்தல்ல விஜய் ஜெயிச்சது செல்லுமா செல்லாதா? விஜயினுடைய தாவேகா கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா? ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த கட்சியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் தொடருமா இல்ல கேன்சல் ஆகுமா? இது எல்லாமே அந்த சர்க்குலர்ல அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பிரமாண பத்திரத்தை பாம்பே ஹைகோர்ட்ல கடந்த 14 வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான வழக்குல தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதத்தோடு பொருத்தி விஜயினுடைய வழக்கை விசாரிக்க போகிறார்கள். இது மட்டுமல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் அமைப்புக்கு 12 பக்கம் கொண்ட ஒரு மிக முக்கியமான அறிக்கை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே அனுப்பப்பட்டுள்ளது. விஜயினுடைய தேர்தல் வெற்றி என்பதே மிகப்பெரிய மேனிபுலேஷன் என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரத்தை, குறிப்பாக விஜய் வெளியிட்ட 4 முக்கியமான ஆதாரங்களோடு இணைத்து நேரடியாக டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த அறிக்கையோடு சேர்த்து 19 வீடியோ ஆதாரங்களும் அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் விஜயினுடைய வெற்றி குறித்தான வழக்குகளில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ண சொல்லி வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் டெல்லியில் நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் அமைப்பு இந்த ஆதாரங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த 2 வழக்கில் அப்படி என்ன இருக்கிறது? இந்த வழக்கை மிக தீவிரமாக நீதிமன்றம் விசாரித்தால் தாவேகா என்ற ஒரு கட்சி இனி தமிழ்நாட்டில் இருக்குமா? இது குறித்து நீதிமன்றங்கள் என்ன சொல்கின்றன? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த மே 29, 2026 மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பெட்டிஷன் விசாரணைக்கு வருது. அந்த பெட்டிஷனை போட்டது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா KS கீதா அண்ட் எல் வாசுகி. இவங்க 2 பேர் தான் அந்த பெட்டிஷனை போடுறாங்க. இந்த பெட்டிஷன் அவங்க யாராருக்கு போடுறாங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், த பிரின்சிபல் செக்ரட்டரி, த செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், அது இல்லாம ஹோம் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், இது மட்டும் இல்லாம நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் இந்த பெட்டிஷன் போடுறாங்க. இந்த பெட்டிஷனை தான் திரு மூத்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அவங்களுடைய அமர்வில் அதை விசாரிக்கிறாங்க. இது வெக்கேஷன் பெஞ்ச், அதாவது நீதிமன்றங்கள் விடுப்பில் இருக்கும்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருந்த திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வெக்கேஷனல் பெஞ்சில் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த வழக்கினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தேர்தலில் குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார், அதாவது குழந்தைகளை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தான் இவர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது குறித்து அந்த பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு. அந்த பெட்டிஷன்ல பல ஆதாரங்களை இதை ப்ரூவ் பண்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. இந்த வழக்கை விசாரிக்கும் போது நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, திஸ் இஸ் பேட் டு அப்பீல் டு சில்ட்ரன், அதாவது குழந்தைகள்கிட்ட சொல்லி குழந்தைகளை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்றது தவறு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் பர்சனல் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய மருத்துவர், அதாவது ஃபேமிலி டாக்டரே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேத்தி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட்டதாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே அவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான விவாதமான ஒரு ஸ்டேட்மெண்டா மாறிச்சு. ஸோ அப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரியிலிருந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த மனு போயிருக்கு. இந்த மனுவை நீதிமன்றம் விசாரிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு நீங்க இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், அதாவது ஒரு கவுண்டர் அஃபிடேவிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியா உத்தரவிடுறாங்க. இந்த உத்தரவு 29 மே 2026 நடக்குது. இந்த உத்தரவு கொடுக்கும்போது இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, உங்களுக்கு 8 வாரம் டைம், அதுக்குள்ள இதுக்கு நீங்க பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மனுவை வாங்கின தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடந்த ஜூலை 7, 2026 அன்னைக்கு இதற்கான விளக்கத்தை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தலோடு தொடர்புடைய நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல் கட்சிகளோ குழந்தைகளை ஈடுபடுத்தக் கூடாது என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்று இந்த உறுதிமொழி ஆவணத்தில் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க.
வேற எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. அது பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கலாம், இல்ல எலெக்ஷன் கமிஷனாகவே இருந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைகளை எலெக்ஷன் ப்ரொபகேண்டால பயன்படுத்தக்கூடாது. இதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா அந்த அபிடேவிட்ல கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த அபிடேவிட்னுடைய கடைசி பேராகிராஃப்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 5, 2024 இப்படி குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையமே நேரடியா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க, சர்க்குலர் கொடுத்திருக்காங்க, இது எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல அந்த அபிடேவிட்ல தெளிவா சொல்றாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவினுடைய தேர்தல் சட்ட விதிகளின்படி எந்த வகையிலும், அதுல ரொம்ப தெளிவா இந்த அபிடேவிட் சொல்றாங்க, எந்த வகையிலும் குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா மிகப்பெரிய பின் விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே இப்ப நீங்க தமிழ்நாடு தேர்தல் 2026 வாங்க. விஜய் அவர்கள் என்னென்ன செஞ்சார் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். விஜய் அவர்கள் குழந்தைகளை நேரடியாக தூண்டிவிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களே இருக்கு. இந்த ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, கடந்த 14 வருஷமாக பாம்பே ஹைகோர்ட்ல இதே போன்ற ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்குல பாம்பே நீதிமன்றம் நேரடியா தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு இந்த குழந்தைகளை தேர்தல் பயன்படுத்துறது குறித்து நிறைய விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. அந்த விளக்கங்கள் எல்லாமே இந்த மெட்ராஸ் நீதிமன்ற வழக்கிலையும் பயன்படுத்தப்படுகிறது. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 2, 2014 அதாவது பப்ளிக் லிட்டிகேஷன் 127/2012 இந்த வழக்குல எலெக்ஷன் கமிஷன் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூட் a லெட்டர், அதாவது தேர்தல் ஆணையம் நேரடியாக செப்டம்பர் 16, 2014 மாநில சீஃப் செக்ரட்டரிகளுக்கும் சீஃப் எலக்டோரல் ஆபீசருக்கும் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க, அதாவது ஒரு கடிதமே கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்துல ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த வகையிலும் குழந்தைகளை நீங்கள் தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாம்பே நீதிமன்றத்தில் நடந்த வழக்குல தேர்தல் ஆணையம் கொடுத்த முக்கியமான ஆவணம். இப்படி தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கோர்ட்ல ஒரு கடிதம் கொடுத்தாங்க இல்லையா, செப்டம்பர் 22, 2014. அதுக்கு பிறகு நீதிமன்றம் ஒரு விளக்கத்தை கேட்கிறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட. என்ன விளக்கம் கேட்கிறாங்க அப்படின்னா, அதாவது இது போன்று குழந்தைகளை பயன்படுத்தினால் என்ன தண்டனை, என்ன கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது குறித்து நீங்க பேசவே இல்லையே. நீங்க ஒரு அபிடேவிட் ஃபைல் பண்ணுங்க. ஒரு கட்சி அல்லது ஒரு தனிநபர் குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் பண்ணினால் அவங்க மேல என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிறது குறித்து நீங்க ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு செப்டம்பர் 30, 2014 அதே பாம்பே ஹைகோர்ட் நேரடியாக தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கிறாங்க. அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. Affidavit submitted by the election commission failed to specify what consequences or action would be taken against political parties or candidates who breach these directions. இத மீறினா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு 7 அக்டோபர் 2014 தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. Suspension or withdraw of their recognition under the election symbol reservation and allotment order 1968. அதாவது ஒரு தேர்தல் கட்சியோ இல்ல ஒரு தனிநபரோ தேர்தலில் குழந்தைகளை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினால், எந்த வகையில் பயன்படுத்தினாலும், நேரடியாகவோ இல்ல சோசியல் மீடியாவிலோ இல்ல டிஜிட்டல் மீடியாவிலோ இல்ல சேட்டலைட் சேனலையோ எந்த வகையில் பயன்படுத்தினாலும் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆக்ட் ஆர்டர் 1968 படி அந்த கட்சியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை வித்ட்ரா பண்ணிடுவாங்க, அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதை யாரு சொல்றது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் பாம்பே நீதிமன்றத்தில் நேரடியாக அபிடேவிட்டாக கொடுத்த விவரங்கள். இது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்தினா அந்த கட்சியினுடைய சின்னமா இருந்தாலும் சரி, இல்ல அந்த கட்சியினுடைய அங்கீகாரமா இருந்தாலும் சரி, இல்ல பதிவு பண்ணப்பட்ட கட்சியா இருந்தா ரத்து செய்யப்படும். இதுதான் கோர்ட்டும் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகள். ஓகே ரைட். இப்ப அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் 4 இடத்துல குழந்தைகளை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். எங்க ஒத்துக்கிறார் அப்படின்னா, 21 ஏப்ரல் 2026 YMCA மைதானத்தில் அவர் பேசுறாரு. கிட்டத்தட்ட 55 நிமிஷம் வீடியோ இருக்கு. அதுல 40.30, அதாவது 40 நிமிஷம் 30 செகண்ட்ல இருந்து 41 நிமிஷம் 34 செகண்ட், கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 34 செகண்ட் அந்த வீடியோ தனியா கிளிப்பா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த கிளிப்ல அவர் வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாட்ட, உங்க சித்தி சித்தப்பாட்ட, தாத்தா பாட்டிகிட்ட கிண்டர் ஜாய் கேட்டு அடம் பிடிக்கிற மாதிரி நீங்க அடம் பிடிச்சு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லணும். ஓட்டு போடாதவங்க காதுல போய் விசில அடிங்க அப்படின்னு சொல்லி, அதாவது தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்ணி ஓட்டு போட வைங்க. எப்படி குழந்தைகள் வீட்டுல அம்மா அப்பா மாமா தாத்தா பாட்டியை தொந்தரவு பண்ணி சாக்லேட் வாங்குறாங்களோ அதே போல தொந்தரவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின வீடியோ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல,
அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. இதுல குறிப்பாக கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட 12 பக்கம் ஒரு அறிக்கை ரெடி பண்ணி டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் குறித்து என்னென்னலாம் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, விஜய் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார், அது மட்டும் இல்லாம விஜய் இப்படி 21ஆம் தேதி நந்தனத்துல பேசினதுக்கு பிறகு சோசியல் மீடியால திட்டமிட்டு குழந்தைகள் அழுது அடம்பிடிக்கிற மாதிரி வீடியோக்கள் எப்படியெல்லாம் இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சு. இங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சு. இது ஏதோ குழந்தைகள் எதர்ச்சியா வீட்டுல அம்மா அப்பா அழுது போட்டது கிடையாது. அது ஒரு செக்டார். பட் ஆனா சோசியல் மீடியால குறிப்பாக இன்ஸ்டாகிராம்ல இது மாதிரியான வீடியோக்கள் பெய்டு வீடியோஸ் திட்டமிட்டு 21ஆம் தேதி விஜய் அவர்கள் பேசியதற்கு பிறகு குழந்தைகள் அழுது புலம்புவது போல், விசிலுக்கு ஓட்டு போட சொல்வதை போல் பல வீடியோக்கள் பல இடங்களில் இருந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் ஆகியிருக்கிறது. அது ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணது, அது ஒரு பபுளை கிரியேட் பண்ணது. நிறைய குழந்தைகள் நேச்சுரலாகவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது குறித்து 19 வீடியோக்களை அந்த மூத்த பத்திரிகையாளர் தான் அனுப்பிச்ச அந்த 12 பக்க அறிக்கையோடு சேர்ந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிறார். டெல்லியினுடைய நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இதை நாங்க எடுத்துட்டோம், இதை நாங்க விசாரிக்கிறோம்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ 21 ஏப்ரல் 2026 நந்தனத்துல விஜய் அவர்கள் வெளிப்படையாக குழந்தைகள்கிட்ட இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு குழந்தைகளை பொலிட்டிக்கல் லேபர்ஸா பயன்படுத்தி இருக்கிறார். ரெண்டாவது விஷயம், ஏப்ரல் 24, 2026 எக்ஸ்ல ஒரு பதிவு போடுறாரு. யாரு அப்படின்னா விஜய் அவர்கள் பதிவு போடுறாரு. அந்த பதிவுல என்ன இருக்கு அப்படின்னா, குறிப்பாக நம் குடும்பத்தினரை வழிநடத்திய என் குட்டி நண்பா நண்பீஸுக்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை என்டோர்ஸ் பண்றாரு. அதாவது இந்த தேர்தலில் எல்லா தேர்தலையும் விட ஓட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை ஓட்டு போட சொல்லி வற்புறுத்தி கொண்டு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். யாரு அப்படின்னா விஜய் மாமா இருந்து அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவருடைய ட்விட்டர்ல போட்டிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்வீட் இருக்கு. ஸோ அப்போ 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் போலிங் வந்து முடிஞ்சிருச்சு. 24ஆம் தேதி எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிற சதவீதம் வந்த உடனேயே எப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அவர் இதுக்கு காரணம் குழந்தைகள் தான், நாம சொல்லிதான் குழந்தைகள் இந்த வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத என்டோர்ஸ் பண்ணி அவர் வந்து எக்ஸ் தளத்துல இந்த பதிவு போடுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா மே 4, 2026 அதாவது தேர்தல் முடிவு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த அன்னைக்கு மாலையில விஜய் வெற்றி பெற்றுட்டாருன்னு பயங்கரமான கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கொண்டாட்டத்தோட கொண்டாடமாக விஜய் ஒரு பெரிய போஸ்ட் போடுறாரு. அதுல ஏராளமான காரணிகள் இருந்தாலும், அதாவது இந்த தேர்தல் வெற்றிக்கு நிறைய காரணிகள் இருந்தாலும், குடும்பத்தையே தங்கள் அடரன்பால் வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகளில் ஒன்றாக மாறி நிற்கின்றனர். அந்த அடர் அன்புங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அடம் பிடிக்கிறது, டார்ச்சர் பண்றது, எமோஷனல் பிளாக்மெயில் பண்றது, இதையெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சதுக்கு பல காரணம் இருந்தாலும் குழந்தைகள் முக்கியமா காரணம் அப்படின்னு மே 4, 2026 விஜய் அவர்கள் பொதுவெளியில ஸ்டேட்டஸா போட்டார். அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த நேரு ஸ்டேடியத்துல அவர் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு பாத்தீங்களா, அந்த கவர்னர் முன்னாடி பயங்கரமா கையெல்லாம் தூக்கி ஸ்பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசினார் இல்லையா, அந்த அன்னைக்கு அதாவது 10/5/2026 அன்னைக்கு அவர் வந்து அந்த பதவி பிரமாணம் வீடியோ ஓடுது பாத்தீங்களா, அந்த வீடியோவினுடைய மொத்த டியூரேஷன் 7 hours 43 minutes இன்னும் இருக்கு. அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா 2 hours 55 minutes 23 seconds இங்க ஆரம்பிச்சு 2 hours 55 minutes 45 seconds அந்த பீஸ் இருக்கு. என்ன பீஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 செகண்ட். யாருக்கு தேங்க் பண்றாரு அப்படின்னா, குட்டி நண்பா நண்பீஸ் இந்த வெற்றிக்கும் நான் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கும் காரணம் அந்த குட்டி நண்பா நண்பீஸ்னு தேங்க் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் அவர் தேங்க் பண்றாரு. எல்லா இடத்துலயும் 2 பேருக்கு தேங்க் பண்ணுவார். ஒன்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்னொரு குழந்தைகளுக்கு. ஸோ அப்ப குழந்தைகளை தேர்தலில் லிட்ரலா பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 4 இடத்துல ப்ரூவ் பண்றாரு. முதல்ல YMCA 21 ஏப்ரல் 2026, ரெண்டாவது ஓட்டு போட்ட அடுத்த நாள் ஏப்ரல் 24, 2026,
அடுத்தது வெற்றி பெற்ற அன்னைக்கு மே 4, 2026, அடுத்தது பதவியேற்பு அன்னைக்கு 10/5/2026. இந்த ஆதாரங்கள் எல்லாமே போதும் குழந்தைகளை அவர் பயன்படுத்துறதுக்கு அவரே கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். ஸோ இப்போ அப்படியே நீங்க நேரடியா மெட்ராஸ் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கா இருக்கட்டும், இல்லை அப்படியே பாம்பே நீதிமன்றத்தில் நடந்த வழக்கா இருக்கட்டும், இந்த 2 வழக்குலையுமே தொடர்ச்சியா பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம். அது எந்த ஆக்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்படி பயன்படுத்தினா அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, paragraph 16A ஆஃப் த எலெக்ஷன் சிம்பல், அதாவது ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968, அந்த paragraph 16ல ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, paragraph 16A confers power on the commission to suspend or withdraw recognition of a political party on failure to follow lawful direction and instruction of the commission. The letter dated 16th September 2009 shows that the directions have been issued by the Election Commission of India. Paragraph 8 take care of the situation where the recognized political parties involves minor children in any election. குழந்தைகளை மைனர்ஸை பயன்படுத்தினா paragraph 16A கொடுத்துருக்கிற மாதிரி, அதே போல ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 கொடுத்துருக்க மாதிரி அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் பண்ணப்படும், வித்ட்ரா பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 2 விடயங்கள் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் நீதிமன்றத்தில் விவாதித்ததும் அதனுடைய மிக முக்கியமான ரெஃபரன்ஸான பாம்பே நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள், இது 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது குழந்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 paragraph 16A சொல்றதை மீறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை எப்படியெல்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் இவர்கள் பயன்படுத்தி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு அந்த மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில் அனுப்பிச்ச அந்த 12 பக்க அறிக்கையில ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற ஏரியால விஜய் எப்பப்ப என்னென்ன பேசினாரு, என்னென்ன வீடியோக்கள் சோசியல் மீடியால பயன்படுத்தப்பட்டிருக்கு, அந்த வீடியோக்கள்ல என்னென்னலாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, அது உளவியல் ரீதியாக என்னென்ன ஒரு எக்கோசிஸ்டத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக மிக விரிவாக அதுல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த 14 பக்க அறிக்கையில அனெக்சர்ல சோசியல் மீடியா அண்ட் வீடியோ எவிடன்ஸ் அப்படிங்கக்கூடிய பகுதியில 19 இன்ஸ்டாகிராம் வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாமே இங்க எப்படி குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக்கா, எதர்ச்சியா நடக்கல, சிஸ்டமேட்டிக்கா அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா அந்த ரூட் மாஃபியா அதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே இங்க ப்ரூவ் பண்றதுக்கான வேலைகளாகத்தான் இந்த 19 வீடியோனுடைய ரெஃபரன்ஸையும் அனுப்பி இருக்கிறார்கள் டெல்லிக்கு. இது மட்டும் இல்லாம அந்த 14 பக்க அறிக்கையில இந்த குழந்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க இல்லையா, இதுல என்னென்ன விளைவுகள் ஏற்படும் சட்டப்படி அப்படிங்கிறதுக்கு அப்ளிகபிள் டைரக்டிவ்ஸ் அண்ட் லா வயலேட்டட், எந்தெந்த சட்டங்கள்லாம் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து மிகப்பெரிய பட்டியலை கொடுத்துருக்காங்க. 3.1 இருந்து 3.5 வரைக்கும் 5 முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய டைரக்டிவ்ஸ் நம்பர் ECIPN 11/2024, அதாவது February 5, 2024 கிளாஸ் 1 எப்படியெல்லாம் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷனுடைய சேம் டைரக்டிவ்ஸ்ல கிளாஸ் 2 எப்படி மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. இது இல்லாம சைல்டு லேபர், அதாவது ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 படி சைல்டு லேபரை எப்படி பயன்படுத்தக்கூடாது, இது குழந்தைகளை பொலிட்டிக்கல் லேபரா பயன்படுத்திருக்கு இல்லையா, இதுல சட்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம விவாதிச்ச மாதிரி பாம்பே ஹைகோர்ட் ஆர்டர் பப்ளிக் லிட்டிகேஷன் நம்பர் 127/2012 4th August 2014 அதை ரெஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது இல்லாம மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரொம்ப தெளிவாக என்னென்ன டைரக்டிவ்ஸ் அப்ளிகபிள் ஆகும், என்னென்ன லாலாம் வயலேட் பண்ணிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கடந்த 7ஆம் தேதி தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அஃபிடேவிட்ல இருக்கக்கூடிய சர்க்குலரா இருக்கட்டும், இல்ல ஏற்கனவே பாம்பே ஹைகோர்ட்ல தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய கடிதங்களா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக 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 தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. இனி படிப்படியாக இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிக்கும். அப்படி விசாரிக்கும் போது பாம்பே நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அஃபிடேவிட் போடும்போது என்ன சொன்னார்களோ, அதாவது ஒரு தேர்தல் கட்சி அதை மீறும் போது அதனுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்போ அப்படின்னா, இது இன்னும் தெளிவாக கோர்ட்ல ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கை நீதிமன்றம் எப்படி எடுத்துட்டு போறாங்க.